ஹாய், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்யலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வைக்கலாம். அதில் நிறைய சத்து இருக்குது. அப்புறம் வெங்காயம், தக்காளி, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷை ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் போட்டு மறந்துட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதோட கொஞ்சோண்டு சீரகம் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சத்தை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நல்லா வதங்கினப்போ தக்காளி ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். மசிஞ்ச அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி 3ம் போட்டு நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக புளி ஊற்றணும். புளி ஊற்றினப்புறம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீன்லாம் எடுத்து உள்ளே போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். நல்லா இப்படி கொதி வரணும். கொதி வந்ததும் மீன் துண்டெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்துடும். அதுக்கடுத்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் இருந்துச்சு. தென் இவங்க தான் எங்கள் வீட்டு மூர்த்திகள்.